சென்னையில் போதைப்பொருள் விற்பனை கும்பல்களை குறிவைத்து தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. போதைப்பொருள் தமிழகத்தில் வருவதை தடுக்கவும் கடத்தும் நபர்களை கைது செய்யவும் நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுதர்ஷன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுதர்ஷன். போதைப்பொருள் கும்பலை குறிவைத்து தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? முழு விவரம். வணக்கம். சென்னை பொறுத்தவரைக்கு சென்னையில அதிக அளவுல இந்த போதைப் பொருள் அதிகமாக இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதாவது போதைப் பொருள் புழக்கம் அதிகமாக இருப்பது மட்டும் இல்லாம போதைப் பொருள் பயன்படுத்துவருடைய எண்ணிக்கையும் அதிகரித்து தொடர்ந்து வருவது காரணத்தினால இந்த போதைப் பொருளுக்கு எதிரான டிரைவ் அகெயின்ஸ்ட் ட்ரக்ஸ் அது போல சென்னையில மட்டுமே போலீசார் இந்த சோதனையில் ஈடுபட்டு வராங்க. அதாவது மெத்தபெட்டமைன், கொக்கைன் போன்ற போதைப் பொருட்கள் விற்பனை செய்யும் கும்பலை குறிவைத்து அது மட்டும் இல்லாம அதனை தொடர்ச்சியாக பயன்படுத்துவோருடைய பட்டியலை கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாத காலமாக தயாரித்து வைத்து அவருடைய வீடு அது மட்டும் இல்லாம அவர்களை பிடித்து தொடர்ந்து விசாரணை மட்டும் இல்லாம அவருடைய வீட்டிற்கு நேரில் சென்று தேடுதல் வேட்டையானது நடைபெற்று வருகிறது. இதுல தெற்கு மற்றும் வடக்கு கூடுதல் ஆணையர் தலைமையிலான தனிப்படை போலீசார் இந்த தேடுதல் வேட்டையில சென்னையில் இறங்கி இருக்கிறாங்க. இந்த தேடுதல் வேட்டையானது சில நாட்கள் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி தரப்புல சொல்லப்படுகிறது. போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தவே இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக, இந்த போதைப் பொருளுக்கு தடுப்புக்கு எதிரான இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அது மட்டும் இல்லாம இதனை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கை எடுத்து வருவதாக அதிகாரி தரப்புல சொல்லப்படுகிறது. மெத்தபெட்டமைன், கொக்கைன் அதாவது சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரக்ஸை முழுவதுமாக சென்னையில அதிக அளவுல இருப்பதாகவும் அதை முழுவதுமாக ஒழிக்கவும் அழிக்கவும் இந்த போதைப் பொருளுக்கு எதிரான இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்த தகவல்கள் சொல்லப்படுகிறது. அதாவது அடிஷனல் கமிஷனர்ஸ் கூடுதல் ஆணையர்கள் தெற்கு மற்றும் வடக்கு இவர்களுடைய தலைமையிலான தனிப்படை போலீஸ் இதற்குனே ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் ரைடு சர்ச்சுக்காகவே ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தனிப்படை போலீஸ் அதாவது அதிக அளவுல பயன்படுத்துவோர் அது மட்டும் இல்லாம இதை வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர், இந்த ட்ரக்ஸை வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர் இவர்களுடைய வீடு அது மட்டும் இல்லாம இவர்களுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் யாரா இருக்காங்களோ அனைவரையுமே பிடித்து விசாரணை செய்தது மட்டும் இல்லாம அவர்கள் வீட்டிற்கே சென்று சோதனையும் செய்ய இருக்கிறார்கள். இன்று காலை முதல் இந்த சோதனையானது தொடங்கி இருக்கிறது. முழுக்க இந்த போதைப் பொருளை சென்னையில உள்ளே வராமல் இருப்பதற்கும் அது மட்டும் இல்லாம கடுமையான நடவடிக்கை எடுத்து இதை தடுக்கவும் இந்த மாதிரியான சோதனை மற்றும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டில் போதைப்பொருள் கும்பலை குறிவைத்து தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.